எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ANDUIN OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் சும்மா ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீனு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டாஸ்க் பார் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் பாரில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெதர் அதெல்லாம் காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து இங்கே சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்போவுமே எல்லா லினக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல்ஸில் ஃபோல்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இது கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எப்போவுமே இந்த யூசர்னுடைய டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்கு, சவுண்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்கிறதுனால சார்ஜ் காமிக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் காமிக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைம் சும்மா மாற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் டைம் இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க, டைம் ஃபார்மேட் 24 ஃபார்மேட் AM PM அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்புறம் இப்போ லொக்கேஷன் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கான டைம் என்னவோ அந்த டைம் வந்து வந்துடும். கரண்ட் வெதர் ரிஃப்ரெஷ் மை லொக்கேஷன். இருங்க, நம்ம இங்கே போய் மாற்றலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணால் இங்கே வரலைங்களா. சரி, எப்போவுமே வந்து ஒரு சிஸ்டம் ஆகட்டும் இல்லை ஒரு ஃபோன் ஆகட்டும், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய செட்டிங்ஸ் அங்கே போயிட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டம்ஸ் பற்றின மொத்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சர்ச் பாரை வந்து இங்கே கிளிக் பண்ண சர்ச்னு வருது இல்லைங்களா, செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி பார்க்கலாம். INGS செட்டிங்ஸ் வருதான்னு பார்ப்போம். இருங்க, செட்டிங்ஸ் போயிடுச்சு. ஸோ நம்ம விண்டோஸில் சர்ச் பண்ணால் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதுலேயும் வருது. ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்களா, நான் இங்கே மினிமைஸ் பண்ணுறதுக்கு அங்கே மினிமைஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ ஃபோல்டர். ஸோ ஓகே, அதுக்கு அடுத்தது நியூ டாக்குமெண்ட், மார்க் டவுன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஓகே, .txtயில் வருது, ஏன்னா லினக்ஸில் எப்பவுமே TXT வராது. செலக்ட் ஆல் இருக்குது, அரேஞ்ச் ஐகான்ஸ் இருக்குது, அரேஞ்ச் பை நமக்கு எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ டெஸ்க்டாப் ஃபைல்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய ஹோம் ஃபோல்டருக்குள்ளே டெஸ்க்டாப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிடுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெர்மினல், நமக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கண்ட்ரோல் பேனல் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் மாற்றுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்படி கிளிக் பண்ணால் மாறுது. சரிங்களா, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்டு, ஆட் பிக்சரு, நம்மளுக்கு தேவையான பிக்சர் டார்க் மோடா இல்லை லைட் மோடா, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பேக்ரவுண்ட் போனோம் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சு டார்க் மோட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த மோட் நல்லாயிருக்கோ அந்த மோடு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து என்னென்ன ஐகான்ஸ் இருக்கோ அந்த ஐகான்ஸ் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு டெஸ்க்டாப் இதுதான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கணுமா, பெருசாக இருக்கணுமா, சின்ன. அதுக்கப்புறம் டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ நம்மளுடைய டிஸ்பிளேக்கான செட்டிங்ஸ், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணுமா, பேட்ரியாட்டில் இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரிசொல்யூஷன் என்ன இருக்கணும், ரிஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும். லினக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிஃப்ரெஷ் இருக்கும். நம்ம ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸில் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ரிஃப்ரெஷ் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். செட்டிங் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்டு, VPN, ப்ராக்ஸி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் போனாக்கா நமக்கு IP நம்ம மேனுவலாக கொடுக்குறதா, ஆட்டோமேட்டிக் கொடுக்குறதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ப்ளூடூத் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைஸில் ப்ளூடூத் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அடுத்து வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ எந்த ஒரு ஃபோன் ஆகட்டும்
இல்லை கம்ப்யூட்டர் ஆகட்டும், முதல்ல அந்த செட்டிங்ஸை நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது ஸ்க்ரீன் ரிசொல்யூஷன் நம்ம அங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் போனோம் இல்லைங்களா, டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஸோ அந்த இடம் தான் இது. ஓகேங்களா? அடுத்து சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, டிவைஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணுறது, மைக்கை டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பவர். ஸோ எவ்வளோ சார்ஜ் இது லேப்டாப்ன்றதுனால சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாம் காமிக்குது. அதுக்கப்புறம் ஷோ பேட்ரி பர்சன்டேஜ், பேட்டரியினுடைய பர்சன்டேஜை ஷோ பண்ணணுமா கூடாதா, இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் டெஸ்க்டாப்பில். அதுக்கடுத்து மல்டி டாஸ்கிங். ஸோ இந்த இந்த செட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரீனை வந்து ரெண்டாக ஆக்கி நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. விண்டோஸ்லேயுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அப்பியரன்ஸ். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண இல்லைங்களா, டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட், அந்த செட்டிங்ஸ் தான் இங்கே அப்பியரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த வார்த்தையை டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உபுண்டு டெஸ்க்டாப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு பேஸ்டு ஓஎஸ்ன்றதுனால உபுண்டு டெஸ்க்டாப் சொல்லியிருக்காங்க. டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் வந்து பெருசாக இருக்கணுமா, சின்னதாக இருக்கணுமா, நார்மலாக இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள். ஸோ லார்ஜுன்னு வச்சுட்டேன், லார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்மால்னு வைக்கிறேன், சின்னதாகிடுச்சு. அடுத்து டைனின்னு வைக்கிறேன், இன்னும் சின்னதாகிடுச்சு. சரிங்களா? நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து பண்ணிக்கலாம். நியூ ஐகான்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் அது எங்கே இருக்கணும் அப்படின்னு ஷோ ஹோம் ஃபோல்டர் ஷோ ஆகணுமா கூடாதா அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ், அதாவது சாஃப்ட்வேர்ஸு தான் ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் டீஃபால்ட்டாக வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, கேரக்டரு, செஸ்ஸு, கிளாக்ஸு. இப்போ கிளாக்ஸில் போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் கிளாக், ஒரு வேர்ல்டுனுடைய கிளாக் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைமர்லாம் வருது. சரிங்களா? சரி, ஆப்ஸ் போய்ட்டோம். ஆப்ஸில் வந்து கன்சோல் இருக்குது, அதாவது கண்ட்ரோல் பேனல் இருக்குது. டிஸ்க்கு, நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். சரிங்களா? ஓப்பன் கொடுத்தா எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே காமிக்கும். சரிங்களா? ஹார்ட் டிஸ்க், ஆப்ஸ் பேக். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவின்ஸ்ன்றது வந்து பிடிஎஃப் ரீடர், ஃபைல் ரோலர்னு இருக்குது. அது என்னன்னு நானே செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபாண்ட்டு, லாங்குவேஜ் சப்போர்ட்டு, லாக்ஸு, மேப்ஸு, நெட்வொர்க் டூல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா இதில் அதுதாங்க நம்ம இங்கே பாருங்கள், ட்ரேஸ் ரூட்டு, லுக்கப்பு, அதாவது நம்ம வந்து ஊஇஸு, அதாவது ஒரு வெப்சைட்டு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணுறது. லுக்கப் வந்து பார்த்திங்கன்னா பிங் பண்ணுற மாதிரி, ட்ரேஸ் ரூட்டு, நெட்ஸ்டாட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் டீஃபால்ட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா கூடாதா, எந்தெந்தனுடைய நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்ச். ஸோ ஆப் சர்ச் லொக்கேஷன்ஸு, ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு ப்ளஸ் கூகுள் அக்கௌண்ட்டு இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்டு இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டெலாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மெயில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் வெல்பீயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நான் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் மவுஸ் அண்ட் டச் பேட், நம்மளுடைய மவுஸ் இருக்கு இல்லைங்களா, மவுஸ்க்கான செட்டிங்ஸு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஸ்லோவாக இருக்கணும், ட்ரெடிஷ்னலாக, நேச்சுரலாக, எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா வீலை பின்னாடி ரோல் பண்ணுற மாதிரி, நேச்சுரல் வந்து வீலை முன்னாடி ரோல் பண்ணுற மாதிரியா என்னன்னு தெரியல. சரிங்களா? அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும். நம்ம அதை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்றா நம்ம பண்ணி பார்க்கலாம். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அடுத்து கலர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டர்ஸ்க்கான செட்டிங்ஸு,
ஆல் ஓவராக சிஸ்டம் டேட் அண்ட் டைம். ஸோ நம்ம தேடிட்டு இருந்த டேட் அண்ட் டைம் வந்துருச்சு. நாமளே மாற்றுவோம், மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ கொல்கட்டா இந்தியா தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேறு ஏதோ டைம் காமிக்குது. இப்போ நமக்கான டைம் காமிக்கல. சரி, ஓகே. நமக்கு ஆன்லைனில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நாமளாக மேனுவலாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றுத்துக்குள்ளே போய் நம்ம அப்படி அப்படியே செஞ்சுக்கிற மாதிரி. ஸோ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நியூ ஃபோல்டர் நேம் கேட்குது. சும்மா அப்படி என்ட்ரு கொடுக்குறோம். ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் கன்சோல். ஓகே. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஒரு நியூ சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா எப்படி அப்படின்றது தான் இதில் தெரியல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸில் போய்ட்டு ஆட் ஆப்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க. சர்ச் வித் ஆப்ஸ், ஓப்பன் லிங்க்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் மீடியா. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே. அதெல்லாம் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. சரிங்களா? விண்டோஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் பார் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட்டிங் இருக்கும். சரிங்களா? அந்த செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஓவராலாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தோடு நம்ம வந்து சந்திப்போம். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில்னு மட்டும் இல்லை, மற்ற நம்ம வீடியோஸ்லலாம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.